அருமையாக பேச வருகிறார் பாண்டிச்சேரியுடைய கௌதமி அவர்கள். உங்கள் பலத்த கரவசங்கள் மத்தியில் நல்லா ஹலோ செக். செக் இல்லைம்மா, கேஷாக கொடுத்துருவாங்களாம். கேட்டேன் ஹலோ கேட்டுட்டு தான் வந்தேன். அண்ணா அப்படி கொஞ்சம் நல்லா வெயிட்டாக வச்சுருங்கண்ணா. நல்லா பாறங்களை தூக்கி வைங்க. அதை நடுவர் தலையில் வைங்க. என் தலையில் ஏற்கனவே வச்சுட்டாங்க 2 பேர். அப்போனா இந்த கல்லை வேணாம், வைக்க வேணாம். ஆரம்பிச்சிடலாங்களா? ஐயர்கிட்ட போய் 5 ரூபா வச்சு கேட்டு வாங்க. நான் எந்த பக்கம் பேசணும்? நீ எந்த பக்கம் வேணாலும் பேசுமா. அம்மா அந்த பக்கம் தான் நிற்கிற. பெண்கள் பக்கம், அதாவது மனைவியர் பக்கம் பேசணும். இல்லை, நான் இங்கிட்டு பேசணுமா இங்கிட்டு பேசணுமான்னு கேட்டேன். இல்லை நீ என்ன அந்த கம்மாக்கு அந்த பக்கம் போய் பேசுவா. நீங்க என்ன சாதாரண நினைக்காதீங்க. எந்த கம்மாவில் வேணாலும் நான் வெளியில வந்துருவேன். தெரியுமே. ஆரம்பிச்சிருவேன் நடுவர். ஆரம்பி. தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கொடான கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர்களை, நான் ஏன் பாண்டிச்சேரியிலிருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்? பாண்டிச்சேரியில காசு வாங்கிட்டு போதான். ஏன் அப்போன்னா நான் என்ன பணத்துக்காக பேசுற பேச்சாளரா? இல்ல, அக்கௌண்ட்ல போட்டா வாங்கிட்டு. எல்லா ஊர்லயும் பணத்துக்கு தான் சார் பேசுவேன். ஆனா காளையார் கோயில்ல மட்டும் எனக்கு பணமே வேணாம். பணம் வேணாம் சார். ஐயா ரொம்ப சந்தோஷம்பா. நான் வேணான்னு சொன்னாலும் நீங்க என்ன கொடுக்காதையா விட்டுருவீங்க? பிச்சை எடுத்துக்காம போவையா போற? எடுத்துட்டு போ. அதெல்லாம் பேசுற 18,500 மொத்த டீமுக்கே அவ்வளவுதான்ப்பா. 18,500. எஸ். கவர்ல கரெக்டா குடுக்குற நடுவர். வந்தாங்கல்ல, நடுவருக்கே யாரு கொடுப்பாங்கன்னு தெரியல. வந்தாங்கல்ல சார், அவங்கள பத்தி வர்ணிச்சு ஒரு கட்டிங் வரிகள். கட்டிங்க? ஆமா. என்னன்னா இங்க நின்று பேசணும். எனக்கு தெரியலையோ. இங்க நின்று பேசினா நான் தெரிய மாட்டேன். ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி பேசு. அவ்வளவுதான். வந்தாங்கல்ல, உங்களை பத்தி வர்ணிச்சு ஒரு கட்டிங் வரிகள், ஒரு குவார்டர் வரிகள், ஒரு ஆஃப் வரிகள், ஒரு ஃபுல் வரிகள் வர்ணிச்சாங்கண்ணா. அம்மா நீ பாண்டிச்சேரிங்கிறத சரியா நிரூபிக்கலாமா? சும்மா பாண்டிச்சேரின்னு சொல்லாதீங்க. பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன பெருசா வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? 33 ரூபா தான் வித்தியாசம். அதெல்லாம் மாறி போச்சு, இப்பெல்லாம் ரேட் ஏறிடுச்சு. பாண்டிச்சேரியில இருந்து நான் வந்திருந்தாலும் நீங்க எப்படிப்பட்ட நட்டுவர்? நாளைக்கு அகமதாபாத் போக இருந்தாலும் இன்னைக்கு காளையார் கோயில கலக்குற நட்டுவர். போகும்போது எல்லாரையும் கார்ல திருமயம் வரையும் அழைச்சிட்டு போற நட்டுவர். இருமா, ஒரு பக்கம் பாத்துக்கிறேன், பயமா இருக்குமா. நீ சொல்லும் போது ஏதோ ஒரு நட்டுவர் குத்துற மாதிரியே இருக்கு. இப்படிப்பட்ட நட்டுவர் உங்களை வர்ணிக்கணுமா இல்லையா? வர்ணிக்கணுமா? நான் பாண்டிச்சேரியில வந்த பிள்ளை, நான் உங்க தங்கச்சி வர்ணிக்கிறேங்க. நீ என் தங்கச்சி தாமா. வர்ணிமா. நான் வர்ணிக்கிறேன் சார். அப்போன்னா நான் வர்ணிக்கிறேன். கார்குழல் கண்ணனே. நானு? எஸ். கருப்பா இருக்கேன். கார்குழல் கண்ணனே, இப்பட்டிமன்றத்தின் மன்னனே, அழகான பெண்களுக்கெல்லாம் அண்ணனே. நான் சித்தப்பா கூட இருந்துட்டு போறேன். உனக்கு என்ன பிரச்சனை? அப்போ அழகுக்கு தானே அழகு சேர்க்க முடியும். நான் இப்ப தெளிவாயிட்டேன். அப்படிப்பட்ட இப்பெல்லாம் யாருக்குமே நான் மாமாவா இருக்கிறதுல சித்தப்பாவா தான் இருக்கிறேன். இருக்கு, அதுதான் நல்லதுன்னு. சேஃப்டியா இருக்கணும். சேஃப்டியா இருக்கிற நடுவர் உங்களை வர்ணிச்சு ஏதாவது பாடினாரா? ஒண்ணு பாடல. பாண்டிச்சு நரமாச கர்ப்பிணின்ற அப்படி வர்ணிக்கிறார். தாயை பத்தி பேசினாலும் கருவறைய பத்தியே பேசியிருக்காரு. பட் நான் உங்களை வர்ணிக்கிறேன். சொல்லுமா. ஆனா நீங்க 4 வச்சுக்கனே, நீங்க 5 வச்சீங்க, நீ ஒரு 23 வச்சுக்கோ. நீங்க லைட்டா எக்க வச்சீங்க. நீங்க நெத்தியில பொட்டு வச்சு. எஸ். தங்க குடம் நீங்க தானே? நீங்க பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம். உண்மையாவே அந்த பாட்டு ஒருத்தருக்கு பொருந்தும்னா அது புரட்சி கலைஞர் விஜயகாந்தன்கிற அற்புதமான மனிதருக்கு தாமா பொருந்தும். எவ்வளவு பெரிய அருமையான பாட்டை சொல்லி நான் உங்களை வர்ணிச்சிருக்கேன். நான் கேக்குறேன், என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்போ? எனக்கு இப்ப 2 வேளை முட்டி வலிக்குதுமா. எங்க ரவினாக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு கழுத்து வலிக்குதா. எங்க அப்பாடாக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு லூஸ் மோஷன். இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு வந்ததுல இருந்து அடேங்கப்பா என்ன பேச்சு. தாய் தான் பேசினார்லங்க. அம்மா கூட இருக்கும் போது சந்தோஷம் இல்ல. நான் கேக்குறேன், மனைவினால பிக்கல், மனைவினால பிடுங்கல், மனைவியே பிடிக்கல, அப்புறம் ஏன் சார் கல்யாணம் பண்றீங்க? அவன் என்ன சொல்றானா, மனைவி தான் பிடிக்கல, மச்சிருச்சியை பிடிச்சிருக்கன்றான். நிம்மதியை தொலைச்சிட்டேன்னு சொன்னீங்கல்ல, தொலைச்ச இடத்துல தேட வேண்டியது ஏன் காளையார் கோயில தேடிட்டு இருக்கீங்க? நான் கேக்குறேன். நிம்மதிக்கு வேற யாரும் இல்லவா, அவ பொண்டாட்டிக்கு செல்ல பேரு. செல்ல பேரால நான் கேக்குறேன் சார், நியாயமா இந்த ஊர்ல ஒரு விஷயம் கேக்குறேன். இப்போ உங்களுக்கு நடுவர் உங்களுக்கு போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு கீழே விழுந்து
போயிட்டு இருக்கும்போதுனா நீ எதை சொல்ற? நான் பயந்துட்டேன். போயிட்டு இருக்கும் போதா? நடந்து போயிட்டு இருக்கு. நடந்து போயிட்டு இருக்கும். அப்படி தெளிவா சொல்லுமா? எஸ், நடந்து போயிட்டு இருக்கும்போது கால் அடிபட்டுடுச்சு. ஏன் எனக்கு மட்டும் தான் அடிபட்டுமா? ஒரு நீங்க தானே நடுவர். ஓ, நடுவர்னா அடி வாங்கணும். எல்லாமே வாங்கணும். என்ன பண்ண? எங்க அண்ணன் வாங்கினாரு, இப்ப நான் வாங்குறேன். அவர் வேற. சரி, ஓகே, அடி வாங்கலாம். அடி வாங்குறீங்க. கால் உடைஞ்சு. கால் உடையலாம் இல்ல, பாவம். எதுக்கு பாவம்? உங்களை போய் அப்பலமா சொல்ல முடியும்? ரத்தம் லைட்டா வருது, அவ்வளவுதான். லைட் ரத்தம் வருது. ஆமா. அந்த நேரத்துல உங்க அம்மா உயரமா ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு வராதா? அவருக்கு வராது, பாவம். அவருக்கு சரி சரி கொடு. அவருக்குலாம் வராது. அவருக்கு வராதுங்க. நான் உங்களை தான் சொல்றேன். உள்குத்து வைக்க கூடாது. சரி, ஓகே. ரத்தம் வருது. உங்க மனைவியும் உங்க அம்மாவும் பாக்குறாங்க. ரெண்டு பேரும் உங்களை பார்த்த உடனே ரத்த வெள்ளத்துல பார்த்தா என்ன பண்ணுவாங்க? ஐயோ, என் பிள்ளைக்கு அடிபட்டுருச்சான்னு எங்க அம்மா தவிக்கும். ஆனா என் பொண்டாட்டி பார்த்து நடக்கப்பட தெரியாது உனக்கு. பார்த்து நடக்க தெரியாது. நீ எல்லாம் ஒரு பேராசிரியர் அப்படின்னு என் பொண்டாட்டி என்ன திட்டுவாமா? சரி, மனைவி தான் திட்டுவல்ல, மனைவி தான் பிடிக்கல. வாங்க, உங்க 3 பேருக்குமே என்னோட சொந்த செலவுல டைவர்ஸ் வாங்கி. ஆமா, நான் ரெடியா இருக்கேம்மா. இந்த மைக்கோட வரமா, பேசி பழகிட்டேன். நானும் நாட்டுல பார்த்தா இந்த மாதிரி பேச்சாளர்களை பார்த்தேன். விஷயம், இந்த ஆண்கள்லாம் இவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு என்ன காரணம்? அவ பிக்கல் புடுங்கல் இல்லாம உட்கார்ந்து இருக்கிற இடம், இந்த இடம் தாங்க சந்தோஷம். எல்லாம் கைத்தட்டுங்க ஆம்பளை எல்லாம். சரி, உங்களுக்கு தான் கல்யாண கஷ்டம்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் ஏன் சார் ஒரு 30 வயசானோனே உங்க வீட்ல பொண்ணு இருக்கா, உங்க வீட்ல பொண்ணு இருக்கா, செவப்பா இருக்காளா, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கான்னு ஏன் சார் எல்லா வீட்டுக்கு போறீங்க? நாங்க தான் வரோம்ல. நீ வேண்டாம்னு ரிஜெக்ட் பண்ண வேண்டியதானே? நீ எதுக்கா ஜன்னல் எடுக்காம பார்த்துட்டு மாப்பிள்ளை பியூட்டிஃபுல்லாக செலக்ட் பண்ற? பியூட்டிஃபுல்லுங்கிறனால பார்க்கல. எங்க வீட்டுக்கு நாய் வந்தாலும் தான் நாங்க பாப்போம். நாங்களும் எந்த நாய் எட்டி பார்க்கணும் தான் பார்த்தோம். உங்களுக்கு தான் பிடிக்கல. குத்தாலத்துல குத்த வச்சு உட்கார வேண்டியதானே? குத்தால கொத்து வச்சு உட்காரலாம். குரங்கு தொல்லாங்க அதிகம். ஆமா, அப்ப ராஜபாளையம் போங்க. நாய் பிரச்சனை. அடேங்க அப்பா, எப்ப பாரு அம்மா கூட இருக்கிறதா சந்தோஷம் சந்தோஷம் சொல்றீங்கல்ல, அம்மா கூடவே இருக்க வேண்டியதானே சார்? ஏன் சார் கல்யாணம் பண்றீங்க? கல்யாணம் பண்ண பிறகுதாம்மா அம்மாவோட அருமையே தெரியுது. இருங்க, இந்த கல்யாணாவத செட் எல்லாம் கை தட்டுறீங்க. என்னை விட மொக்க பிறகுதான் உங்களுக்கு எல்லாம் பொண்டாட்டியா ஆகும். தம்பி, கவலைப்படாத. இதை விட மொக்க இந்தியாவிலே கிடையாது. இது மாதிரி ஒண்ணு மாக்கிதான் நீ மொரட்டு சிக்கலா வேறா. சார், நான் கேக்குறேன், காலங்காலமா எல்லா ஆண்களுக்கும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கல்யாணத்தை பிடிக்கலன்னு சொல்றீங்கல்ல? ஆமா, சொல்றீங்கல்ல சார். நான் இப்ப கேக்குறேன், அப்புறம் ஏன் உங்க தாத்தா உங்க பாட்டியை கல்யாணம் பண்ணி உங்க அப்பாவை பிள்ளையா பெத்தாங்க? அப்புறம் ஏன் உங்க அப்பா உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணி உங்களை பெத்தாங்க? அப்புறம் ஏன் சார் நீங்க உங்க மனைவியை கல்யாணம் பண்ணி புள்ள பெத்தீங்க? அப்பையில இருந்தே பழி வாங்குற உணர்ச்சி எங்க தாத்தாவுக்கு இருந்திருக்கு. அந்த ஆளு எங்க அப்பா மாட்டி விட்டுருக்காரு. என்ன அப்படி போடுங்க? அவரு என்னைய மாட்டி விட்டுருக்காரு. நானும் என் பிள்ளைய மாட்டி விட்டுதானே போவேன். பரம்பரை பகது. அப்படி கிடையாது. கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். அது காலங்காலமா பண்றோம்னா ஏதோ ஒரு சந்தோஷம் மனைவிங்கிற உறவு வந்ததுக்கு அப்புறம் இருக்குங்கிறதுக்காக தான் கல்யாணமே பண்றாங்க. கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். 1000 காலத்து பயிர். ஆமா, அவன் எவன் தண்ணி ஊத்தி வளர்க்கறதால ஒருத்தர் தான் கட்டிக்கிட்டவன். ஆனா ஒருத்த வந்து அறுத்துட்டு போயிடறாங்களே கரெக்டா. சார், இங்க இருங்க. எப்ப பார்த்தாலும் மனைவிங்கிற உறவை குறை சொல்லாதீங்க. உங்களுக்கு கஷ்டம்னா உங்க அம்மா அழலாம், தப்பு இல்ல. ஆமா சார். ஒரு ஜுரம் வருது, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, கை கால் விளங்காம போயிடுச்சு, உங்க அம்மா உங்களுக்கு அழலாம், தப்பு கிடையாது. நாங்க ஏன் சார் மனைவியை வர உங்களுக்கு அழணும்? வந்ததே ஒன்னாலதான் ஜுரமே. ஜுரம் வந்ததே ஒன்னாலதான். இங்க இருக்க மனைவிக்கு இன்னொரு பேர் தாரம். ஆமா, ஏன் தாரம் வந்துச்சு? ஏன் தாரம்? அன்பை தாரம், பண்பை தாரம், பாசத்தை தாரம், முத்தத்தை தாரம். உங்களை மாதிரி ஆண்களுக்கு புள்ள பெத்து தாரம், அதற்கு பெயர் தான் தாரம். பெண்களை கை தட்டுங்க ஜோரா. 4 பேர் இருந்தாலும் தட்டுறாங்கல்ல, அது ஒரு அக்கா வடை தட்டுற மாதிரியே தட்டுது. அதெல்லாம் இப்ப பாரு, எங்க தாரம்னா அது அர்த்தம் கிடையாது. நாங்களும் கல்யாணம் ஆனதுல இருந்து எங்க அண்ணன் தம்பி உறவை விட்டு தாரோம், எங்க அக்கா தங்கச்சி உறவை விட்டு தாரோம், எங்க அம்மா அப்பாவை விட்டு தாரோம். அதை கூட உங்க கூட வாழ முடியாம டாஸ்மார்க்ல போய் நின்று தாரம் தாரம் அதான் தாரம். நீ உட்காரு வரோம். சரி, நான் கேக்குறேன், உங்களுக்கு தான் கஷ்டம் இருக்கு மனைவினால பிக்கல் இருக்குன்னு தண்ணி அடிக்கிறீங்கல்ல, ஆண்கள் ஏன் தண்ணி அடிக்கிறீங்க? நம்ம பிரச்சனை நம்ம மன கவலை. உங்களுக்கு பிக்கல் இருக்கு பிடுங்கல் இருக்கு, நீங்க தண்ணி அடிக்கிறீங்கல்ல, அதே மாதிரி உங்களை கட்டிக்கிட்ட நாங்க புருஷன் சரியில்லை, கொழுந்தனார் சரியில்லை, உங்க குடும்பமே விலகலன்னு ஆளுக்கு ஒரு கட்டி கடிச்சா உங்க குடும்பம் என்ன ஆகும்? அது மாதிரி இருந்தா உடனே உட்கார்ந்து ஒண்ணாவே உட்கார்ந்து ஆம்பளைட் போட்டு சாப்பிடலாமே. சோஷியல் ட்ரிங்கிங். இங்க இருங்க, இத்தனை ஆண்கள் வீட்டுக்கு குடிச்சிட்டு வரும்போது மனைவிங்கிற நாங்க நினைச்சோம்னு வச்சுங்க, நாங்க வைக்கிற ரசத்துல ஒரு சொட்டு பால்ராயிர கலந்தோம்னு வச்சுக்க,
நீ ரசத்துல விஷம் வைக்காத. ஏ உன் ரசமே விஷம் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. நாங்க வைக்கிற ரசத்துல ஏன் விஷத்தை கலக்கிறது இல்ல. ஒவ்வொரு பெண்ணிற்கும் ஒவ்வொரு மனைவிக்கும் ஒரு உயிரை உருவாக்கத்தான் தெரியும் ஒழிய ஒரு பொழுதும் அழிக்க தெரியாது நடுவர். அப்புறம் இந்த நாகர்கோயில்ல பிரியாணிக்காக ஆசைப்பட்டு 2 குழந்தைய கொண்டாட அவ யாரு? புருஷன் தான் மனைவி தலையில கல்ல தூக்கி போட்டு கொள்றாங்க. அதெல்லாம் நாங்க லிஸ்ட்ல வச்சுக்கிறோமா சார்? நான் கேக்குறேன், பெண்ணும் மனைவியும் ஆமையும் ஒண்ணு. அப்படியா? நாங்க கல்யாணம் பண்ணி வரும்போது புருஷனை நெஞ்சில சுமக்கிறோம், உங்க பிள்ளைய வயித்துல சுமக்கிறோம், உங்களுடைய குடும்ப பாரத்தை தலையில சுமக்கிறோம். ஆமை எப்படி பொதி சுமந்து கொண்டே தன் வாழ்க்கையை நகர்த்துகிறதோ அதே மாதிரி ஒவ்வொரு மனைவியும் ஆமை போல் வாழறா. ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. நீங்க சப்போர்ட் பண்ணி கை தட்டி விட்டா ஆமையும் பொண்ணும் ஒண்ணு. அதனாலதான் பெரியவங்க சொல்லிருக்காங்க, ஆமை பூந்த ஊடு உருப்படாது. என்ன அதேதான். ஒரு நிமிஷம் சார் இருங்க. நான் பாண்டிச்சேரில இருந்து வந்திருக்கேன். 1000 கேள்வி கேட்பேன், தெரிஞ்சுங்க. நான் கேக்குறேன், இங்க இந்த லைட்ட கண்டுபிடிச்ச ஆம்பளை பொம்பளையா? ஆம்பளை. மைக்க கண்டுபிடிச்ச ஆம்பளை பொம்பளை? செல்ல கண்டுபிடிச்ச ஆம்பளை பொம்பளை? ராக்கெட் கண்டுபிடிச்ச ஆம்பளை பொம்பளை? இந்த ரேடியோ கண்டுபிடிச்ச ஆம்பளை பொம்பளை? இந்த ஆம்பளை எல்லாம் கண்டுபிடிச்சு 10 மாசம் சுமந்து விட்டது ஆம்பளையா பொம்பளையா சார்? 10 மாசம் சுமக்கலன்னா எங்க இருந்து வந்திருப்பீங்க நீங்க? அதுக்கும் காரணம் ஒரு ஆம்பளை. என்ன சூப்பர் ஐயா. உங்க மனைவி வரலன்னு நான் நினைக்கிறேன். நான் கேக்குறேன் சார், ஒவ்வொரு மனைவிங்கிற உறவு கணவன் மனைவி எப்படி தெரியுங்களா பார்க்கணும்? எப்படி பார்க்கணும்? குழந்தையா பார்க்கணும் சார். குழந்தையாக பார்க்கணும். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? எம்ஏ எம்பில் பிஹெச்டி. பிஹெச்டி வரையும் படிச்சிருக்கீங்க. அதுக்காக குழந்தையாக்க கூடாதா? நான் நல்லா சொல்றேன். பிஹெச்டி படிச்ச அப்படி அதுக்கு என்னமா இருக்கு அண்ணா? நான் அப்படி இங்க கணவன் மனைவியை குழந்தையாக பார்க்க வேண்டும். நானும் அதான் சொல்றேன், கணவன் மனைவியை குழந்தையாக பார்க்கணும். எப்படி பார்த்தாலும் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? அந்த விஜயகாந்த் பாட்டுல என்ன நினைச்ச அப்படி இருக்கணும். கணவன் மனைவியை நினைச்சு அப்படி மனைவி வரும்போது சந்தோஷமா இருக்கணும். நான் கேக்குறேன், மனைவி உங்களுக்கு வேணுமா வேணாமா? மனைவி வேணும். அண்ணா உங்களுக்கு மனைவி வேணுமா? வேணும். வேணும்னா கரெக்டா அண்ணா உங்களுக்கு? அண்ணா உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா? வேணும். அருளண்ணா உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா? அம்மா அண்ணா உங்களுக்கு மனைவி வேணுமா? பயப்படாத, ஓ மனைவி தான் உனக்கு கொடுப்பாங்க. என்ன பழைய பொண்டாட்டிக்கு எப்படி பதற? சார் பழசு புதுசு எல்லாம் கிடையாது. மனைவிங்கிறதே ஒரு சொர்க்கம் சார். மனைவியோட வாழறதே ஒரு சொர்க்கம். அதனாலதான் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுறீங்க. உடனே எல்லாம் அனுப்ப மாட்டோம், கொஞ்சம் லேட்டா தான் அனுப்புவோம். பாருங்க, காதலிக்க பெண் வேண்டும், கட்டி அணைக்க பெண் வேண்டும், கல்யாணம் பண்ண பெண் வேண்டும், சோறு போட பெண் வேண்டும், சுகம் கொடுக்க பெண் வேண்டும், குழந்தை பெற்றுத்தர பெண் வேண்டும். மனைவி இல்லாம ஒரு ஆணால வாழ முடியாது. மனைவி இல்லாம வாழ முடியாது. சொத்துக்களை விட்டு உங்களுக்கு சொர்க்கத்தை தருபவள் மனைவி, பந்தங்களை விட்டு உங்களுக்கு பாசத்தை தருபவள் மனைவி, எங்கள் கண்ணீரை அடக்கி உங்கள் கண்ணீரை துடைப்பவள் மனைவி. கண்ணீரை அடக்கி போட்டு என் காசெல்லாம் ஆயிட்டு போறோம் மனைவி. இங்க இருக்க மனைவிங்கிற ஒருத்தர் இங்க கல்யாணம் பண்ணி வந்தோடனே எல்லா இளைஞர்களும் என்ன நினைக்கிறாங்க? தனி கொடுத்தோம் அழைச்சிட்டு போயிடுறோம். பொதுவா கல்யாணம் ஆனோடனே தனியா கூப்பிட்டு போறோம்னு ஒரு நீங்க அதானே பண்றீங்க. அப்படி பண்ண தயவு செய்து அப்படி ஆளானாங்க. கல்யாணம் பண்ணி முதல் இரவு அன்னைக்கு எல்லா புருஷன்ட்டு எல்லா மனைவி என்ன சார் சொல்றோம்? என்ன சொல்றீங்க? அவன் கூட பேசாத கேக்குறீங்களா? கேக்குதில்ல. சிகரெட் குடிக்காத கேக்குறீங்களா? இல்ல. ஆன்ஸ் போடாத கேக்குறீங்களா? இல்ல. தண்ணி அடிக்காத கேக்குறீங்களா? இல்ல. இதெல்லாம் கேட்காத நீங்க உங்க மனைவி உங்க அப்பா அம்மா விட்டுட்டு எங்க கூட வந்துடணும். ஏன் சார் பின்னாலே வரீங்க? இல்ல, நான் நியாயமா கேக்குறேன். சொல்லுங்க. தண்ணி அடிக்காத வாசல் நின்னு சொல்றேன், தம் அடிக்காத வாசல் நின்னு சொல்றேன், கண்ட பசங்களோட சேராதங்கிற வாசல் நின்னு சொல்றேன். ஆனா தனி கொடுத்தனவா மட்டும் பெட்ரூம்ல உட்காந்து சொல்றேன். என்ன பண்ணுவான் ஆம்பளை அந்த நேரத்துல? அதுக்கு 10 லட்சம் ரூபாய் போட்டு கல்யாணம் பண்ணுது சார். அங்கதான் தனியா பார்க்க முடியும். அதனாலதான் நாங்களும் தனியா தான் பார்த்தோம். நான் கேக்குறேன், ஆண்கள்னு சொல்லுங்க. ஆண்கள் உதர் ஒட்டுதா? ஒட்டல. பெண்கள்னு சொல்லுங்க. பெண்கள். திரும்ப சொல்லுங்க. பெண்கள். உதர் ஒட்டுதா? ஒட்டுது. பெண்கள் சொல்லும்போது உதர் ஒட்டுது, ஆண்கள் சொல்லும்போது ஒட்டல. ஒட்டல. குடும்பத்திலே நீங்க ஒட்ட மாட்டீங்க. கொழுந்தியா ஒட்டலையா? அவளும் ஒட்ட மாட்டா, உதரும் ஒட்ட மாட்டேது. ஒட்டாத புருஷனை கூட பூட்டி வச்சு முந்தானையிலே வைக்கிறது யார் தெரியுமா? மனைவி. பூட்டி வச்ச குதிரையை வச்சு எப்படி தெரியுமா ஆள்றா?
அழகான ஆண் எங்களுக்கு துணையா வேணாங்க. சரி, அழகான ஆண் எங்களுக்கு துணையா வேணாம். அழ வைக்காத ஆண் தானே துணையா வேணும்னு சொல்றோம். தாய் தான் சொல்றாங்க. பிள்ளைய ஃபர்ஸ்ட் சரியா வளர்க்கறாங்களா சார்? அப்படியா? வளர்த்து எங்கள்கிட்ட விடுறாங்களா? குடியார புருஷனா இருந்தாலும் கல்யாணம் பண்ணி வச்சா சரியா போயிட்டு தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. சரி, அப்புறம் எங்க கிட்டே வந்து குடிச்சிட்டு தானே சார் வரீங்க. குடியார புருஷனா இருந்தாலும் 10 மணிக்கு மேல வந்த புருஷனை கூட வெறு வயித்தோட படுக்க வைக்காம அவனுக்கு கஞ்சி கூழுக்கு யார் சார் கொடுக்கறது? மனைவி தானே. யாருக்கு நீங்க கோயில் கட்டணும்? கோயில் கட்டணும். யாருக்கு கட்டணும்? நாங்களும் கோயில் கட்டலாம் தான் பாக்குறோம். யாருக்கு? ஒய்ஃபுக்கு தான். தாய்க்கு கட்டக்கூடாது, மனைவிக்கு தான் கட்டணும். ஏன் தெரியுங்களா? குடிகார புருஷனை கூட நித்த அவனோட குடுத்தனம் பண்றாள், அவளுக்கு தான் நீங்க கோயில் கட்டணும் ஒழிய உங்க அம்மாவுக்கு கட்டக்கூடாது. எங்க ஊர்ல ஒரு அம்மா கேட்டிருக்கு, இந்த ஷாஜகான் வந்து தாஜ்மஹால் எல்லாம் கட்டுறாரு மனைவிக்கு, நீங்க ஏதாவது கட்டுவீங்களா? வேணா உங்க தங்கச்சியை கட்டுன்னு இருக்கான் அவன். அதுக்கு இன்னொரு கேட்டிருக்கு, இல்லைங்க நீங்க விளையாடாம சொல்லுங்க, இடம் வாங்கிட்டேன்டி செத்தா தானே கட்ட முடியும். மனைவி இயல்பாவே நீங்க அந்த மாதிரி பாக்குறீங்க. நான் சொல்றேன், இப்போ உங்க மனைவி உங்களுக்கு ஒரு காஃபி போட்டு குடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். சரி, அந்த காஃபில ஈ விழுந்துருது. சரி, எப்படி தொட்டுவீங்க? அறிவு இருக்காமா, இத கூட பார்க்க மாட்டியா சனியனே அப்படின்னு திட்டுவேன் என் ஒய்ஃபை. அப்படி திட்டுவீங்க? ஆமா. ஆனா ஏன் மாமாவுக்கு நான் காஃபி கொடுக்கும்போது காஃபில ஈ விழுந்துச்சுன்னா என் மாமா முத்து என்ன பார்த்து என்ன தெரியுங்களா சொல்வாரு? என்ன சொல்லாரு? நான் தான் உன் காஃபிக்கு மயங்கி விட்டேன் என்றால் இந்த ஈ கூட மயங்கி விட்டதே. உன் மூஞ்சிய பார்த்து ஈ தற்கொலை பண்ணி செத்து இருக்கு. கர்மம். நல்ல வேளை ஈ விழுந்தது, ஒருவேளை பள்ளி விழுந்தா உங்க வீட்டுக்காரங்க மயங்கி இருப்பாரு. அப்படிலாம் இல்லைங்க, 7 ஜென்மத்துக்கு நீதான் வேணும்னு சொல்லுவார் தெரியுங்களா? அந்த ஈ காப்பியை குடிச்சிட்டா எந்த காப்பி கொடுத்தாலும் என் கையில கழனி தண்ணி கொடுத்தாலும் குடிப்பார். காதலிச்சு கல்யாணம் பண்ணாரு. 7 ஜென்மத்துக்கும் என்ன மாதிரி கௌதமியே வேணும்னு சொல்லுவாரு. சத்தியான ஓ மேல சத்தியம் சாமி கிட்ட சொல்லுவா? இல்லண்ணே, 7 ஜென்மத்துக்கும் 7 ஜென்ம பந்தம் மனைவி என்பது வேறு நான் வேறு யார் சொன்னது? கல்யாணமே ஒரு தெய்வீகமே, சம்சாரமே ஒரு சந்தோஷமே, அந்த வானம் நிலவும் பிரிந்து வாழுமா? 7 ஜென்ம பந்த மனைவி என்பது நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? அவ்வளவு சந்தோஷங்க. ஓம் புருஷன் தாமா மெசேஜ் பண்ணிருக்காப்ல. என்னன்னு பாருங்க. பட்டிமன்றம் நடக்குதா? என்ன மாப்பிள்ள பட்டிமன்றம் நடக்குதா? இப்பதான் பாட்டில் ஓபன் பண்ணிருக்கேன்றாப்ல. போன வாரம் திரும்பி போயிட்டான், அதனால பயப்படுறாப்ல. மாமாவுக்கெல்லாம் தண்ணி பழக்கமே கிடையாது. தண்ணி பழக்கமே இருக்கா? தண்ணி பழக்கமே கிடையாது. அந்த அளவுக்கு நல்ல மனுஷன். நல்ல மனுஷன். ஆமாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி கூட அப்படி இப்படி நிறைய பொண்ணுங்களா ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. ஆஃப்டர் மேரேஜ் என்னைய பார்த்த ஒத்த காரணத்தினால அல்லது இன்ன வரை என்னைய மட்டுமே நினைச்சிட்டு இருக்காரு. அப்படி நீ நினைச்சிட்டு நீங்க இருக்கிற அவர் எங்க தவம் இருக்காரோ அதெல்லாம் விநாயகர் கோயில ஆஞ்சநேயர் கோயிலே விநாயகர்களே நினைச்சு பூஜை பண்ணுவார் நடுவர் அவர்களே. என்ன பூஜைன்னு யாருக்கு தெரியும்? எந்த ராத்திரி நேரத்து பூஜையோ? எனக்கு கல்யாணம் ஆகி நடுவர் அவர்களே, எனக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. பார்த்தா உங்களுக்கு தெரியாது, 4 வருஷம் மாதிரி தெரியும். தெரியுது, ஒரு 12 வருஷம் மாதிரி தெரியுது. அது உண்மையே என்னை பார்த்தா 4 வருஷமா தெரியுது இல்லக்கா? கேட்டு தொலைது சனியாட்டு. என்னை பார்த்தா 7 வருஷம் மாதிரி தெரியாது, 4 வருஷமா தெரியும். ஆனா அந்த 7 வருஷம் வாழ்க்கையில மாமா முத்து எனக்கு ஒரு முழம் பூ கூட வாங்கி தரலன்னா கஞ்சப்பைய நான் கூட வடிச்ச கஞ்சி ஒரு முழம் பூ கூட வாங்கி தரல. வடிச்ச கஞ்சி வட்டி கொடுவாருங்க. அப்படிப்பட்ட மனுஷன் வேலைக்காரிக்கு வாங்கி கொடுக்கறாரு. டெய்லி வாங்கி தரதில்ல. வாங்கி தர மாட்டாருன்னா கேரமோ இது கூட வாங்கி தரலன்னு என்னது? வாங்கி தர மாட்டாரு. ஆனா வடிச்ச கஞ்சி வட்டி கொடுவாரு. அதையும் வாங்க 4 பேர் சுத்துவாங்க பாருங்க. அதுக்கு வந்துருவாங்க. ஆமாங்க. பாண்டிச்சேரி பக்கம் சேர்க்காத. அப்புறம் அவுட்டர் அழைச்சிட்டு வந்துட்டேன். கொடுக்க மாட்டார். கொரோனா டைம்ல 3 மாசம் வீட்ல இருந்தல்ல. 3 மாசமா வீட்ல இருந்தல்ல? அப்படி சொல்லுமா. கொரோனா காலத்துல 3 மாசம்னா என்ன அர்த்தம்? வீட்ல இருந்தங்க. 2 கூட பூ நடுவர் அவர்களே, 2 கூட பூ வாங்கிட்டு வந்துட்டாருக்கா. சத்தியமா. ஒரு குடையில மல்லிகை பூ, ஒரு குடையில சாமந்தி பூ. மல்லிகை பூவை தலையில வைக்கலாம், சாமந்தி பூ வைக்க முடியும்? சாமந்தி பூ எங்க வைக்க வேண்டியதுனா? எங்க வைக்க முடியும்? சாமிக்கு வைக்க முடியும். உன்னை சாமியாக்க தான் பாக்குறாரு உங்க வீட்டுக்காரரு. என் மாமாட்ட கேட்டு ஏன் மாமா அதுக்கு தான் என்னைய மாதிரி கூப்பிட்டா நான் டப்புன்னு உடச்சு விட்டுருவேன்.
சொல்லலாம் என்ன போ சொல்லி தொலை. எனக்கு என்ன தெரியுது, போ பாட்ட பாடு. சாமி கிட்ட போய் எப்படி தெரியுமா வேண்டுவேன், சாமி கிட்ட சொல்லி வச்ச சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் எங்கள் அன்பு கதையே, சாமி கிட்ட சொல்லி வச்ச சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே, முத்து மணியே பட்டு துணியே ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரமே, சாமி கிட்ட சொல்லி வச்ச சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. கணவன்லாம் இருக்கீங்கல்ல, ஆண்கள் எல்லாம் மனைவியை அடிச்சா வலிக்காது, அடிச்சா வலிக்காது, புருஷன் எங்க கிட்ட நடிச்சாதான் சார் வலிக்குது. நீங்க மட்டும் கல்யாணம் ஆகி வந்த உடனே உங்க குடும்பத்துல ஏதாவது நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், வெளியில சொல்லாத குடும்பமானம் போயிடும் சொல்றீங்க. ஆமா, ஆனா நீங்க தண்ணி அடிச்சுட்டு வந்து வீட்டு வாசல்ல வந்து குடும்பமானத்தையே வாங்குறீங்க. எங்களுக்கு வந்தா ரத்தம், உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அம்மா உண்மையாவே சொல்றேன், எந்த ஆம்பளையும் வீட்டை விட்டு வெளியே போகும்போது தண்ணி அடிக்கிறது இல்லை, வீட்டுக்குள்ள வரும்போது தான் அடிக்கலாம். ஏன், இந்த பேயை உள்ள விட்டாதான் இந்த பிசாசை சமாளிக்க முடியும் நினைக்கிறாமா. நான் கேக்குறேன் சார், வந்த மனைவியை இத்தனை பேர் இவ்வளவுக்கு சந்தோஷப்பட்டு கேவலமா பேசுவா சிரிக்கிறீங்கல்ல, உங்க மகளை நீங்க இளவரசியா பாப்பீங்களா இல்ல வேலைக்காரியா பாப்பீங்களா? என் மகள் எனக்கு இளவரசிமா. உங்க மகளை மட்டும் இளவரசியா பாப்பீங்க, யாரோ ஒரு அப்பனுக்கு இளவரசியா வளர்ந்தவங்க தானே சார் நாங்க. உண்மையாவே மாமனார பாராட்டுறேன். என்னது உண்மையாவே பாராட்டுறேன். 10 வருஷமா என்னால அவ கூட குடும்பம் நடத்த முடியலையே, 25 வருஷம் வளர்த்திருக்காரு, அதான் தெய்வமா. என்ன வெரி குட் ஐயா, ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு தோசை கல்லு வாங்குறோம், அந்த தோசை கல்ல உடனே தோசை ஊத்த முடியுமா? புது தோசை கல்ல எப்படி ஊத்த முடியும்? பிஞ்சிக்கும். ஒரு தோசை கல்லை 20 நாள் பதப்படுத்துறாதான் தோசை ஊத்த முடியும். ஆஃப்டர் ஆல் ஒரு தோசை கல்லுக்கே 20 நாள் டைம் கொடுத்தாதான் தோசை கல்லே செட் ஆகுது. ஆனா கல்யாணம் பண்ணி வந்தோடனே புருஷனை புரிஞ்சுக்கணும், உங்க அம்மாவை புரிஞ்சுக்கணும், நாத்தனாரை புரிஞ்சுக்கணும். ஏன் உங்களை வச்சு அழகா எங்களுக்கு தலையெழுத்தா? 15 வருஷமா தோசை கல் இன்னும் விளக்கவே இல்லையே. எங்க 15 வருஷமா எங்கடா விளங்குச்சு? போன வாரம் ஒரு சப்பாத்தி சுட்டா பிக்க முடியல சார். 2 கையும் இழுத்து பார்த்தா வரல, முட்டையை ஒன்று இழுத்து பார்த்தா அப்பயும் வரல. பிச்சுப்படாம பிச்சுனேன். அவ உள்ள போய் சொல்ற சப்பாத்தியே பிக்க முடியல, இவர் என்னைய பிக்கிறாங்க. இங்க இருங்க, எங்களுக்கெல்லாம் வீரமான புருஷனை பிடிக்காது, வீட்டு வேலை செய்யற புருஷனை தான் ரொம்ப பிடிக்கும். அது தெரியுமா? வீட்டு வேலை எங்க வீட்டுக்காரலாம் வேலைக்கார புருஷன் தெரியுங்களா? ஆமா, நல்ல வேலை. நான் உழ வச்சனா அவர் அரிசி போடுவார், எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அவர் மாத்திரை போடுவார், நான் காய் எறிஞ்சனா அவர் குழம்பு வைப்பார். நீ பாதி நான் பாதி, இன்ன வரை வாழ்ந்துட்டு இருக்க. நீ கர்ப்பமா இருந்தா அவர் குழந்தை பெத்துப்பாரா? இல்ல நானா தான் கேட்டேன், ஆனா கரெக்டா கேட்டேன் உங்களுக்கு. இல்ல அப்படி இருக்கும்போது நீ பாதி நான் பாதின்னு இருக்கும் பொழுது கணவன் இருக்கான்ல, அவன் மண்ணிலே புரண்டு கிடந்தாலும் அவனை மன்னவனா ஆக்குறது மனைவி இல்லையா? நீங்க உங்க மனைவிக்கு பூ வச்சு விட்டு இருக்கீங்களா? என் மனைவிக்கா? அப்புறம் என்ன, அடுத்த கல்யாணத்துக்கு வச்சேன். அப்போ ஒன்ஸ் அப்பான் எ டைம் லாங் ஏகோ ஏதோ ஒரு டைம் வச்சிருக்கீங்கல்ல, ஆனா நீங்களும் வச்சுட்டு இருக்கீங்க. அவன் வித்தியாசமான ஆளு. அப்புறம் பட்டாணி எல்லாம் சாப்பிடுவான். ரவி என்ன வச்சிட்டு இருக்கீங்க? அண்ணா நீங்களும் வச்சிட்டு இருக்கீங்க. அண்ணா நீங்க பூ வச்சிட்டு இருக்கீங்களா? ஏன் இப்ப ஊர்ல நிறைய வச்சியா? இல்ல, அண்ணி மேல உங்களுக்கு எப்பவுமே ஒரு காதல் உண்டு. இவங்க மட்டும் உமாநாத் அண்ணன் மட்டும் எங்க அணியை சார்ந்தவர். ஆமா தெரியுமா, போகும்போது கீபோர்டை வித்துட்டு தான் போறேன். எங்க அணியை சார்ந்தவர். சரி, எல்லாருக்கும் பூ வச்சு விட்டுருப்பீங்க. ஆமா தானே? புருஷன் வந்து மனைவிக்கு வைக்கணும், அவங்கவுங்க மனைவிக்கு அப்படிதான் வைப்பாங்க இல்லையா? அது ரொம்ப முக்கியம். ஆமா. இப்ப முந்தானத்து எனக்கு பட்டிமன்றம் இல்லல்ல, பட்டிமன்றம் முடிஞ்ச வந்தோடனே ஏன் மாமா பூ வாங்கி தர மாட்டேங்கிறீங்க, பூ வச்சு விட மாட்டேங்கிறீங்க, பூ வச்சு விடுங்க மாமான்னு சொன்னேன். சரி, அதுக்காக மெனக்கிட்டு போய் பாண்டிச்சேரி கன்னி கோயில் பக்கத்துல அங்கதான் பூ கொஞ்சம் மலிவா கிடைக்கும். அவன்கிட்ட தான் கஞ்ச பிசினாரியாச்சா? ஆமா, என்ன தெரியுது, எல்லாம் அப்டேட்ல இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்தாதான் போறாங்க பிறகு. சரி விடு, என்ன நடக்குதுன்னு தெரியல.
பூ வாங்கிட்டு வந்தார். வந்தோடனே நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. அதுக்கு தானே பூ வாங்கிட்டு வர்றது. நைட்டு 10 மணிக்குங்க பூ வச்சு விடுங்க மாமான்னு சொன்னேன். வச்சு விடலாம்ல, வச்சு விடலங்க. பூவை எடுத்துட்டு வந்து கையில வச்சு என் பக்கத்துல தான் நடுவர்களே வந்தாரு. வந்த உடனே ஊரே எவ்வளவு சைலண்ட்ல கேக்குது பாரு. என்ன நடந்திருக்கும்? பக்கத்துல வந்துட்டாரா? மணி வேற 10, பூ வேற எடுத்துட்டு வராரு. என்ன நடந்திருக்கும்? சரி விடு, உன் மான காளையார் கோயில போகணும்னு இருக்கு. அதெல்லாம் இங்க எங்க குடும்ப கௌரவத்தை என்னைக்குமே நான் காப்பாத்துற பிள்ளை. அவர் வீடியோ எடுத்து வெளியில போட்டுருவாருமா. அத பத்தி ஒண்ணும் இல்ல, நான் உண்மையை தானே சொல்றேன். உண்மையை சொல்லு. நான் எப்பயும் கை அப்படி வைக்காத, பிச்சை எடுக்கிற மாதிரியே இருக்கு. சத்யவான் சாவித்திரி மாதிரி. ஆமா, உங்க ரேஞ்ச் இப்ப சத்யவான் சாவித்திரி அளவுக்கு போயிடுச்சு. இந்த பூவை எடுத்து பின்னாடி தலையில வைக்கலான்னு. பூவா? கூந்தல் பக்கத்துல பின்னாடி வந்தாருங்க. கூந்தல் எங்க இருக்கு? இதோ கூந்தல் ஒரிஜினல் தான். டப்புன்னு எடுத்து போடாத, பட்டுன்னு விழுந்துரும் அந்த பக்கம் போய். அது கூந்தல் வைக்கிறது, கூந்தல்ல பூ வைக்கிறதுக்காக வந்தாரு. வைக்கவே இல்லை, 5 நிமிஷம் வச்சு வைக்கல. நானே ஏன் மாமா வைக்கலன்னு. இப்ப அந்த பையன் உட்காந்து கரெக்டா கேக்குறாங்க. 5 நிமிஷம் ஆச்சு வைக்கலையாம, என்ன நடக்குதாங்க? ஏன் மாமா நீங்க வைக்கலன்னு கேட்டேன். அதுக்கு என்ன தெரியுங்களா சொன்னாரு? என்ன செய்றாரு? உன் முகம் மலர்வதை என்னால் பார்க்க முடியாது. பட்டிமன்றம் அப்புறம் பேசலாம்டா, கிளம்புடா. பாட்டு சரி போய் பார்த்து வந்துருவான். அதனால பின்னால எனக்கு பூ வச்சுக்க முடியாது, நீயே வச்சுக்கடனாரு. பூவெடுத்து வைக்கிறது எவ்வளவு இன்பம் தெரியுமா மனைவிக்கு? அங்க நீங்க வருவீங்க பாருங்க. நான் ஏன் வர்றேன்? உன் புருஷன் மட்டும் வச்சான். நான் அண்ணன் காலில் தான் வருவேன். நான் பூவை எடுத்து வைக்கணும் பின்னால, வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால. மனைவியோடு குழந்தையோடு இருக்கும்போது எவ்வளவு இன்பங்க. உங்களை வயித்துல வளர்த்த கருவறையில் சுமந்த உங்க தாயை பெருமையா சொல்றீங்களே, உங்க குழந்தைய கருவுல சுமந்த உங்க மனைவியை நீங்க மதிக்க சார். மதிக்கும் போதுதான் இன்பம். ஆண்களுடைய லைஃப் நல்லா இருக்கும்னு வச்சுங்களேன், ஒய்ஃப் கூட வாழுங்க. தேவதை மாதிரி மனைவி கிடைக்கலன்னு யாரும் வருத்தப்படாதீங்க. கிடைச்ச மனைவியை தேவதையா வச்சு பாருங்க சார். எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மான்னு சொல்லாதீங்க. 20 வயசு வரையும் வளர்த்த உங்க அம்மா உங்களுக்கு ராணினா, 20 வயசு வரையும் வளர்த்த எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க அண்ணன், எங்க தம்பி, நாங்க வளர்த்த நாயை கூட விட்டுட்டு இந்த நாயகன் கூட வரும்ல. நாயை விட்டுட்டு இந்த நாயகன் கூட வர்றீங்க, பரவாயில்ல. வரல சார். வர்ற மனைவியை நீங்க எப்படி வச்சிருக்கணும்? அந்த நாயே இருந்திருக்கலாம் சொல்றேன் நான். எப்படி நீங்க வச்சிருக்கணும்? இல்லம்மா, அவதான் கட்டியிருக்கான், அப்புறம் ஏன் வச்சிருக்கான்? மனைவியை நல்ல சந்தோஷமா வச்சுக்கணும். சந்தோஷமா வச்சுக்கணும், சந்தோஷமா வச்சுக்கணும்னு சொல்லுமா? புரியுதுங்களா? 1 கோடி ரூபாய் கார்ல போனாலும், 1 லட்சம் ரூபாய் கார்ல போனாலும், போற ரோடு ஒண்ணுதான், போற கிலோமீட்டர் ஒண்ணுதான். 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டாலும், ரோட்டோர கடையில சாப்பிட்டாலும் வயிறு நெம்பதான் செய்யும், பசி அடங்கதான் செய்யும். 3000 சதுரடி வீட்டுல இருந்தாலும், 300 சதுரடி வீட்டுல இருந்தாலும், தனியா ஒரு ரூம்ல இருந்து பாருங்க, தனிமை தான். ஏரோப்ளைன்ல போகும்போது, பிசினஸ் கிளாஸ்ல போனாலும், ஆர்டினரி கிளாஸ்ல போனாலும், இறங்கி வர ஸ்டெப் பண்ணுவோம், எல்லாருக்கும் ஒண்ணுதான். தானா தின்னு வீணா போக முடியாது. ஒரு கொத்தோட இருக்கிற திராட்சை பழம் 80 ரூபாய், உதிர்ந்து போன திராட்சை பழம் 50 ரூபாய். அதோடைய சுவையும் இதோடைய சுவையும் ஒண்ணுதான் சார். ஆனா கொத்தோட இருக்கும் பொழுது எப்படி திராட்சை பழத்துக்கு தரம் அதிகமோ, அதே மாதிரி நீங்களும் மனைவியோடு உங்க குழந்தையோடு வாழும்போதுதான் உங்களுக்கே தரம் அதிகம். நாங்க குத்து விளக்கை ஏத்தி வச்சாதான் உங்க குடும்பமே அம்சமாகும்னா அது எப்படி இருக்கும் தெரியுமா? எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கிறிஸ்துவ மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்யுங்க. ஆம்பளை பிள்ளை அழாத, ஆம்பளை பிள்ளை அழாதன்னு சொல்லி வளர்க்காதீங்கக்கா. ஆம்பளை பிள்ளையால பொம்பளை பிள்ளை அழுதுறக்கூடாதுன்னு சொல்லி வளங்க. குட் டச் சொல் தரீங்களோ, பேட் டச் சொல் தரீங்களோ, என்னைக்கே ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை மீது டோன்ட் டச்னு சொல்லி கொடுங்க. ஒரு பெண் பிள்ளையை நீங்க ஒழுக்கமா வளர்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பெண் பிள்ளை மட்டும்தான் பாதுகாப்பாக இருக்கும். ஒவ்வொரு ஆண் பிள்ளையும் நீங்கள் ஒழுக்கமாக வளர்த்தால் இந்த பெண் குலமே பாதுகாப்பாக இருக்குங்க. பொம்பளை பிள்ளை பிறந்தா போற்றி வளங்க சார். ஏன் தெரியுமா? இந்த உலகத்திலேயே ஒரு உயிரை உருவாக்கும் சக்தி மண்ணிற்கும் ஒரு பெண்ணிற்கும் தான் உண்டு. உங்க பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது பொண்ணை கொடுப்பீங்களோ, பொருளை கொடுப்பீங்களோ, அதை எவனாலும் திருடிட்டு போயிடுவான், பறிச்சுட்டு போயிடுவான். எவனாலும் அழிக்க முடியாத கல்வி செல்வமான கல்வியை உங்க பொம்பளை பிள்ளைக்கு கொடுங்க. எவனாலையும் திருடிட்டு பறிச்சுட்டு போக முடியாது. ஏன் தெரியுங்களா? ஒவ்வொரு குழந்தையும் நீங்க 25 வயசு வரையும் பொம்பளை பிள்ளைய வீட்டுல வச்சிருப்பீங்க. 25 வயசு வரையும் அப்பா அம்மா கூட வளர்ற நாங்க
சந்தோஷமா எங்களை நீங்க வச்சுக்கிட்டாதான் அடுத்து எங்க மாமனார் மாமியார் வீட்டுக்கு போகும்போது யாருடைய சந்தோஷத்துக்காக வாழறதுதான் பெண். அப்படியேப்பட்ட பொம்பளை பிள்ளைய பொக்கிஷமா வளர்த்து போற்றி வளங்க. அந்த ஆம்பளை பிள்ளைக்கும் சொல்லி கொடுங்க. வர்ற மனைவியை சந்தோஷமா வச்சுக்கிட்டாதான் அம்மாவை காதலிக்கிறவன் மனைவியும் காதலிக்கணும். அதை நீங்களும் மனசுல வச்சுங்க. எப்படி நீங்க நல்ல மகனா இருந்து தீர்ப்பு சொல்றீங்களோ நல்ல கணவனா இருந்து நீங்க தீர்ப்பு சொல்லணும் என்று கூறி, வானவில் வண்ணங்களால் அழகு, வாழ்க்கை அவரவர் எண்ணங்களால் அழகு, நல்ல எண்ணங்களோடு வாழ்வோம் என்று கூறி வாய்ப்பளித்து உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக பேசிய சகோதரி அருமைக்குரிய கௌதமி அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தறி கொடுத்து நீங்கள் பாராட்டு. அவங்க ஒரு வார்த்தை கேள்வி கேட்டாங்க தெரியுமா? உங்கள் பொண்ணை நீங்கள் தப்பாக பேசுவீங்களா? இன்னொருத்தன் பொண்ணை தப்பாக பேசுகிறீங்கள, மனைவியை தப்பாக பேசுகிறீங்க, உங்கள் பொண்ணை தப்பாக பேசுவீங்களான்னு கேட்டாங்க. ரொம்ப அட்டகாசமான கேள்வி அது. நான் உண்மையாக சொல்கிறேன், வேலூரில் நான் பார்த்ததை சொல்கிறேன். ஒடுக்கத்தூர்னு ஒரு ஊர், ஒரு தரைப்பாலம். அப்பாவும் பொண்ணு நடந்து போகிறாங்க. சின்ன பொண்ணு ஒரு 5வது படிக்கும். கையில் பிடிச்சி அப்பாவோட கை விரலாம் அப்படி பிடிச்சிட்டே போகுது. அந்த பொண்ணு சொல்லிச்சு, அப்பா நீ என் கையை பிடிச்சிக்க முடிச்சு. அப்பா சொன்னார், தங்கம் நீ என் கை விரலை பிடிச்சாலும் நான் பிடிச்சாலும் ஒன்று தானடா. இல்லை தண்ணி வர்ற மாதிரி இருக்கு, அந்த தரைப்பாலத்தில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி போகுது, நான் கூட பயந்து உன் கையை விட்டுருவோம்ப்பா, நீ என் கையை ஒரு நாளும் விட்டு விட மாட்டாய் அப்பான்னு சொல்லிச்சு. ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் நம்ம ஊரில் இருக்க ரிலேஷன்ஷிப் மாதிரி உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது சார். ஒரு குழந்தை, பெண் குழந்தை பிறந்தா தான் அம்மாவே தனக்கு வந்து பிறந்திருக்குன்னு நினைக்கிறவன் தான் சார் ஒவ்வொரு அப்பனும். உண்மை தானே? எப்படி எழுதுனா தெரியுமா வைரமுத்து? காட்டு முயலுக்கு பனி பிடிக்கும், காண குயிலுக்கு வெயில் பிடிக்கும்னு எழுதுனா. காட்டு முயலுக்கு பனி பிடிக்கும், காண குயிலுக்கு வெயில் பிடிக்கும், ஆணி வேருக்கு மண் பிடிக்கும், அப்பனுக்கு பெண் பிடிக்கும், அரச மகனுக்கு வால் பிடிக்கும், அழுத குழந்தைக்கு பால் பிடிக்கும், புருஷன் ஜாமத்தில் கணக்கையிலே பொம்பளைக்கு கிளி பிடிக்கும், அல்லும் பகலுமே அழிந்தாலும் ஆத்து மீனுக்கா குளிர் எடுக்கும், அள்ளி அள்ளி நான் எடுத்தாலும் ஆனந்த பூவுக்கா பொன்மேனி வலிக்கும், பொட்ட புள்ள பெத்து கொடு போதும் என்ன விட்டு விடு, பொட்ட புள்ள பெத்து கொடு போதும் என்ன விட்டு விடு, விளக்க ஏறிய விட்டு வெக்கத்தை அழைச்சி சுத்தி சுத்தி ரக்கமா பொண்ணு வேணும், கூட தள்ளி ரக்கமா பொண்ணு வேணும், சாதிசனா துங்கலையே சாமக்கோழி குமலையே குச்சி குச்சி ரக்கமா கூட தள்ளி ரக்கமா. ஒரு பெரிய கைத்தட்டு இந்த இசையமைப்பாளர் கொடுங்களேன். என்ன அழகா வாச்ச, அப்படி வாசிக்கணும்ண்ணே. நான் போன வாரம் ஒருத்தன் கூட சாலின்னா அவன் கூடை கொண்டு போய் தனியாக போயிட்டான். நல்லா இவ்வளோ பெண் குழந்தைகள் இருக்கீங்க, நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் கைத்தட்டுங்க. எல்லா பொம்பளை பிள்ளைக்கும் அப்பா கூட கைத்தட்டலாம். எல்லா பொம்பளை பிள்ளைக்கும் முதல்ல அப்பாவை தான் சார் பிடிக்கும். கரெக்டாக கைத்தட்டுங்க. எல்லா பொம்பளை பிள்ளைக்கும் அப்பாவை தான் பிடிக்கும். உண்மை தானே? ஏன் தெரியுமா? அந்த பொண்ணு எவ்வளவு கேவலமாக சமைச்சாலும் அவர் தான் சாப்பிடுவார். நல்லா இருக்கா தங்கம், சூப்பரா தங்கம், வெரி குட்டா தங்கம், அப்பா குறையே சொல்ல மாட்டார். அதே வீட்டில் ஒரு தம்பி இருப்பான், வருவான், அம்மா இது யாரும்மா சமைச்சது? உங்கள் அக்கா தாண்டா, சனியனை போகிற இடத்துல உசுரை வாங்கி காசு போடுவாங்க, வெளியே போய் சாப்பிட்டாரேப்பா. எல்லா பசங்களுக்கும் அம்மாவை தான் பிடிக்கும். கரெக்டாக ஆண்கள்லாம் கைத்துருக்க, எல்லாருக்கும் அம்மாவை தான். அதுவும் 16 வயசு ஆகட்டும் நேரம் வருவான். இவர் எப்படிம்மா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நல்லா மகாலட்சுமி மாதிரி இருக்கேம்மா, எப்படி உனக்கு இந்த சாய்ஸு? எப்போ பார்த்தாலும் வள்ளுவல்னு உள்ளுறாரு. உண்மையாகவே அப்பா ஏதாவது வேலையாக போயிருப்பாருங்க, ஒய்ஃப்கிட்ட விசாரிப்பார் ஃபோன் பண்ணி, என் பொண்ணு வந்துருச்சா, ஸ்கூல் விட்டு காலேஜ் விட்டுன்னு. எப்படி நான் விசாரிப்பார்? என் தங்கம் வந்துருச்சா, என் வெள்ளி வந்துருச்சா, என் வைரம் வந்துருச்சா. யார பொண்ணை? பையனை விசாரிப்பார். துரை வந்துட்டாரா? அவன் வந்தே இருக்க மாட்டான், ஆனால் அவங்க அம்மா விட்டு கொடுக்காது. இப்போ தான் வந்துட்டு இந்த பக்கத்தில் போகிறான், பின்னாடி இருந்து அவங்க தங்கச்சி சொல்லுவான், அப்பா அண்ணன்னு வரல, போட்டு கொடுத்தான் அது வேலை. இது 2 பேரை இணைத்து வைக்கிற உறவு பாலம் யார் தெரியுமா? உலகத்திலேயே தாய் ஒருத்தி தான் சார், அம்மா ஒருத்தி தான். அதுக்குன்னே சில டயலாக் வச்சுருக்கான். நீங்கள் ஏங்க போய் அவன்கிட்ட சட்டம் போடுறீங்க? அதான் உங்களுக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குல்ல. அவனுக்கு நேரம் சரியில்லை, கரகம் சரியில்லை, ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பில் வந்துடுவான்.